வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு இரட்டை சுடருக்கான வாசிப்பை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரே ரீடிங் தான். இது யாருக்கு புரிந்ததோ எடுத்துக்கோங்க, புரிந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஓகேவா? எந்த ஒரு பயல் செலக்ஷனும் இல்லை. இப்ப இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்கன்னா இரட்டை சுடர் வழிபாதையில இருக்கும் பட்சத்துல இது உங்களுக்கு புரிந்த கூட வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த வாசிப்புல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோ ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களா, நீங்க உண்மையாவே இரட்டை சுடர் வழிபாதையில இருக்கீங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா பெரும்பான்மையானவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், நம்ம நிஜமாவே இருக்கமா இல்ல நம்மளா அப்படி நினைச்சுக்கிறோமா அப்படின்ட்டு. சரியா? அதுக்காக நீங்க உண்மையாவே இரட்டை சுடர் வழிபாதையில இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது என்னன்னா, ஓகே, நான் இந்த இரட்டை சுடர் வழிபாதையில இருக்கேன், இதுக்கான ஒரு நகர்வுங்கிறது இருக்கா என் வாழ்க்கையில அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ உறவுல இருக்கீங்களான்னு பார்க்க போறீங்க, அந்த உறவுல ஒரு நகர்வு இருக்கா அப்படின்னு பார்க்க போறீங்க. அதே போல இந்த உறவோட நிலை இப்போ தற்சமயம் இதற்கான நிலை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? அதற்காக நான் மொத்தம் 3 அட்டைகள் எடுத்திருக்கேன். சரியா? சோ இந்த 3 அட்டைகள் இருந்துதான் நம்ம வாசிப்பு பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் எம்பரர் வந்திருக்காங்க. சோ நீங்க உறவுல இருக்கீங்களான்னு கேட்டா கண்டிப்பா இந்த உறவுல நீங்க இருக்கீங்க. இது எப்படின்னா, ஒரு கட்டுப்பாடு உங்களுக்குள்ளே விதிச்சுக்கிட்டு நான் இதை செய்வேன், நான் இதை பண்ணுவேன்ற மாதிரி ஒரு மன திடத்தோட ஒரு வலிமையை உருவாக்கிக்கிட்டு இந்த உறவுல நீங்க இருக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. சரியா? சோ உங்க ஆழ்மனம் இதுக்கு தான் ஆசைப்படுது. ஏதேதோ பின்னாடி எல்லாம் போயிட்டு சில மெட்டீரியல் திங்ஸ் அது இது நிறைய விஷயங்களை நீங்க கவர்ந்து எடுக்க முயற்சி பண்ணிருப்பீங்க. இதற்கு முன்னாடி ஏதாவது காதல் கூட இருந்திருக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே ஒரு தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு என்னோட மனசுல நான் ஒரு நிதானத்தை கொண்டு வரேன், ஒரு தெளிவை கொண்டு வரேன். இப்ப நான் ஒரு உறவுல இருக்கேன்னா அதை தவிர்த்து வேற எதுலையுமே நான் கவனம் செலுத்த மாட்டேன் அப்படிங்கறது போல உங்களோட கார்டு பார்க்கும்போது ஒரு தூய்மையான மனதோட இருக்கிற மாதிரி நல்லா இருக்கு. ஒரு நிலையான ஒரு நிலையில இருப்பாங்கல்ல, எங்கேயுமே தடுக்கி விழுவாம ஒரு கட்டுப்பாடு கூடிய ஒரு வாழ்க்கையை கடைப்பிடிப்பாங்க இல்லையா, அது போலதான் உங்களோட கார்டுல எனக்கு ரெசனேட் ஆகுது. ஒரு பயணம். எஸ், இரட்டை சுடருங்கிறது ஒரு பயணம் தான். அந்த பயணத்தை உங்களோட சிந்தனை, உங்களோட அறிவு சார்ந்து யோசிக்கவும் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. சோ நீங்க உறவுல இருக்கீங்களா, கண்டிப்பா உறவுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சரி, இந்த உறவு நகருதா அப்படின்னு கேட்டா எஸ், நகருது. சூப்பர். சேரியட் வந்திருக்கு அப்படின்னா சில நேரங்கள்ல ரொம்ப அதிவேகமா நகர்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா குதிரை அப்படியே செம்மையா ஆவேசமா எடுத்து பறந்துகிட்டு இருக்கு. இது பூமியில கூட இல்ல, ஆகாயத்துல பறந்துட்டு இருக்கு. சோ சில பேர் விமானத்துல பணி செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்ல விமானத்துல இப்போ சமீபத்துல போயிட்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. வெளிநாடு, வெளியூர், உங்களோட நபர் வெளிநாடு, வெளியூர் அது போன்ற இடத்துல கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ உங்களோட இரட்டை சுடர் வழிபாதையில ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க. நகர்வுங்கிறது இருக்கு. ஓகேவா? இந்த நகர்வுங்கிறது உருமாற்றங்கள் பெறலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு போல. சில பேர் வெளியூர், வெளிநாடு, நீங்களே கூட போய் வேலைக்காக போகலாம். சோ அவர்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். அதே போல இந்த நகர்வுல நிறைய சவால்களை கூட நீங்க சந்திக்கலாம். இந்த உறவோட தாக்கம் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அவங்கள பாக்குறீங்க, பாக்கல, அவங்கள பத்தி மனசுல நினைக்கும் போது பலவித உணர்வுகள் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்கு. சோ ஒரு வலிமையான ஒரு சக்தியா நீங்க மாறுவீங்களா, மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போலதான் இந்த அட்டை பலமா எனக்கு கூறுது. ஓகேவா? சோ இது ஒரு சவால்கள் நிறைஞ்சுதான். இரட்டை சுடருங்கிறது ஒரு ஃபேண்டசியான வாழ்க்கை இல்ல. அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு, நிறைய சவால்களை நம்ம சந்திக்கணும், நிறைய விஷயங்களை ஏத்துக்கணும். சோ இதெல்லாம் இருக்கு. ஒரு சாதாரண பயணமே கிடையாது. அப்படி ஒரு சிரமமான பயணத்தை தான் இப்ப நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. சோ நகர்ந்து உங்க வாழ்க்கை, இந்த பயணம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஓகேவா? அடுத்தது இதோட நிலைப்பாடு என்ன? ஹெர்மிட் வந்திருக்காங்க. சோ நிலைப்பாடுங்கிறது என்னதான் நகர்ந்து, என்னதான் நீங்க இரட்டை சுடர் வழிபாதையில இருக்கீங்க அப்படின்னாலும் மனசெல்லாம் சில தேடல்கள் இன்னும் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், இது நிஜமாவே நான் இரட்டை சுடர் வழிபாதையில இருக்கேனா அப்படின்னு ஒரு தேடல் இருக்கலாம். அடுத்தது என்னோட இரட்டை சுடர் யாரு அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கலாம். ஒரு தனிமையை உணரக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்ல நீங்க தனிச்சே கூட இருக்கலாம். இதற்கு முன்னாடி காதல் இருந்திருக்கலாம். சோ இப்ப நீங்க ஒரு தனிமையில தான் இருக்கீங்க மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வோட இருக்கீங்க. சரியா? சோ காதலையும் தேடுறீங்க, ஆன்மீகம் சார்ந்து உங்களை நீங்க மேம்படுத்திக்கும் வழிவகை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இதை நீங்க எப்படி இவங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறது போல இந்த கார்டு படிக்கும் போது ரெசனேட் ஆகுது. இவங்களை நீங்க உங்களோட உள்ளுணர்வு சார்ந்து, உங்களோட உள்ளுக்குள்ள இவங்களை நீங்க வெளியில தேடிட்டே இருந்தீங்கன்னா இவங்க கிடைக்கிறது கஷ்டம். ஓகேவா? உங்களோட இரட்டை சுடருங்கிறது வெளியில இருந்து யாரோ சொல்லி நீங்க அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய நபர்கள் கிடையாது. இவர்கள் உங்களோட இதயத்துல, உங்களோட உள் உணர்வை நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, எஸ் கண்டிப்பா பாருங்க, உங்களோட உள் உணர்வை நீங்க கவனிங்க, கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. சோ இவங்க யாரோ கண்டுபிடிச்சு தரக்கூடிய பொக்கிஷம் கிடையாது. இவங்க உங்களுக்கான ஒரு நபர். சோ அவங்களை யார் கண்டுபிடிப்பாங்கன்னா நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நீங்க தான் தேடி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது போலதான் இருக்கு. சோ வெளியில் தேடாதீங்க, உங்களுக்குள்ள தேடுங்க. ஏன்னா சில பேர் வெளியில தேடிட்டே இருக்கீங்க. வெளியில தேடினா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சில நேரங்கள்ல உங்களுக்கு பொருந்தாம போகலாம். அவங்க ஒரு தவறான நபரா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ முதல்ல உங்களுக்குள்ள தேடுங்க, அது நீங்க அறிங்க. அதோட இது எப்படின்னா ஒரு குழந்தை போலதான், உங்களுக்குள்ளதான் உங்களோட இரட்டை சுடர் இருக்காங்க. சோ அவங்கள
அவங்களுக்கு ஒரு உயிர் கொடுத்து அவங்கள வர வைக்க போறதே நீங்க தான். சரியா? சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம்னா நம்ம மனசு எவ்வளவு தெளிவா இருக்கணும், நம்ம எவ்வளவு திடமா இருக்கணும், நம்ம எவ்வளவு திறமையான நபர்களா இதுல இருக்கணும் இந்த உறவுல. சரியா? சோ போலிகள் பின்னாடி போகாதீங்க. உங்களுக்காக படைக்கப்பட்டு இருப்பவங்க உங்களுக்குள்ளதான் இருக்காங்க. அவங்க உங்களுக்குள்ள இருந்துதான் பிறக்கிறாங்க. சரியா? சோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட இரட்டை சுடர் உங்களோட உள்ளத்துலதான் இருக்காங்க. உங்களுக்குள்ள இருந்து மட்டும்தான் பிறக்கிறாங்க. இதை நீங்க தெளிவா மனசுல வச்சுட்டீங்கன்னா வெளியில பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப போலியா தெரியும். சரியா? இல்ல நீங்க வெளியிலேயே பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு மாதிரி கவர்ச்சியா தோணும். இவங்களா நீங்களே உங்களை குழப்பிப்பீங்க. சரியா? முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ள நீங்க யாருன்னு கண்டுபிடிங்க. அப்பதான் உங்களோட இரட்டை சுடர் யாருன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாசிப்பு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய்.